வெல்கம் பேக் டு ஓல்டி சிப் சேனல். 2 செட்டு ஜேவிசி ஒரே மாடலில் எனக்கு கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான செட்டு. ஒன்று சர்வீஸ் பண்ணியாச்சு. இதில் சிம்பிள் மேட்ரு தான், பெல்ட் மட்டும் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு, சரி பண்ணியாச்சு. நல்ல குவாலிட்டியாக இருந்து அதனால இதை வந்து நான் அடுத்த கிவ் அவே, அதாவது 1ஆம் தேதி வரக்கூடிய கிவ் அவேக்கு இதை ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதே மாதிரி உள்ள செட்டு அடுத்தது வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெல்ட் போடுறது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஒரு மோட்டார், அந்த 2 ஸ்பீடு மோட்டார், 4 பின் உள்ள 2 ஸ்பீடு மோட்டார். இந்த ஃப்ளைவீலுக்கு இங்கே கனெக்ட் ஆகுது, இந்த ஃப்ளைவீலுக்கு இங்கே கனெக்ட் ஆகுது. நார்மலாக இந்த மாதிரி 2 மெக்கானிசம் உள்ள செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியில் வந்து இந்த மாதிரி 2 குரூவ் இருக்கும். ஒரு குரூவில் ஒரு பெல்ட் இப்படி ஓடும், இன்னொரு குரூவில் ஒரு பெல்ட் இப்படி ஓடும். இந்த பெல்ட்டை 2வது தான் போடணும். இதை ஃபர்ஸ்ட்டில் போட்டோம்னா இந்த பெல்ட்டை நம்ம 2வது போட முடியாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், நம்ம இங்கே ஒரு ஃப்ளைவீல் இருக்கும், இங்கே ஒரு ஃப்ளைவீல் இருக்கும், எதையும் போடலான்னு. அப்படி இல்லை, இது ஒரு ஃப்ளைவீலில் தான் சேரும், இது இன்னொரு ஃப்ளைவீலில் தான் சேரும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டில் வந்து இந்த மோட்டார் எந்த மெக்கானிசத்தோடு இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு பெல்ட்டு. இது மோட்டார், இது செகண்ட் மெக்கானிசம். இங்கேருந்து அடுத்த மெக்கானிசத்தில் இருக்குது, இது செகண்ட் பெல்ட்டு. இதில் பாருங்கள், இங்கே உள்ள பெல்ட்டை நான் கலத்தி எடுத்துட்டேன், கையில் எடுத்துட்டேன். ஆனால் இந்த பெல்ட்டை கலத்தி எடுக்க முடியலை. ஸோ இந்த பெல்ட்டை கலத்தவும் முடியாது, புது பெல்ட் உள்ளே போடவும் முடியாது. ஏன்னா இடையில இங்கே ஒரு 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஒயர் என்னென்னா, இங்கே ஒரு லீஃப் சுவிட்ச் இருக்குது, இந்த லீஃப் சுவிட்சில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த லீஃப் சுவிட்சை நம்ம இப்படி உருவி எடுத்துடலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா இது ஃபிக்ஸிங் தான், அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த லீஃப் சுவிட்ச் தான் அமுங்கி நமக்கு இந்த மோட்டரை ஓட வைக்குது. ஸோ இது வந்து பொசிஷன் கரெக்டாக வரலன்னா ப்ராப்ளம் வரும். அதனால நான் ஒரு ஐடியா, நான் இந்த மாதிரி செட்டை வந்து நான் பெல்ட் போடும்போது என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒயரை இந்த இடத்துல கட் பண்ணி விட்ருவேன். ஏன்னா இந்த இடத்துல கட் பண்ணோன்னா கலர் 2 கலர் இருக்குது, இது வந்து ஒரு கிரே கலர், இது வந்து ஒயிட் கலர். கட் பண்ணிட்டோன்னா இந்த 2யும் நம்ம வந்து சோல்டரிங் பண்ணி ஸ்லீவ் போட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ். ஏன்னா இங்கே சில சமயங்களில் நம்ம போய் எதாவது பண்ணி இந்த அலைன்மெண்ட்கள் மாறிடக்கூடாது, அதனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இங்கே கொஞ்சம் நீளமாக இருக்கணும், இங்கே. இப்போ பாருங்கள், இது என்னோட ஐடியா. ஏன்னா நிறைய வந்து நம்ம பண்ண தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து இதை வேற ஈஸியாக, இதை விட ஈஸியாக ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி உங்கள் அனுபவத்தில் ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெல்ட்டோட அளவு 2 பெல்ட்டுமே பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இந்த மோட்டாருக்கும் இந்த ஃப்ளைவீலுக்கும் உள்ளது. ஸோ இப்போவும் நிறைய பேருக்கு வந்து இதில் டவுட் இருக்குது, இதை எப்படி மெஷர் பண்ணணும்னா ஃபோல்டட் லெங்த், அதாவது இப்படி மடிக்கும் போது என்ன லெங்த் வருதோ அதுதான் நம்ம இந்த பெல்ட்டோட லெங்க்த்து. கரெக்டாக 9 இருக்கும். இங்கே பாருங்கள், 9. இதுதான் ஃபர்ஸ்ட் பெல்ட்டு. ஸோ இதை போடுறேன். இதை போடுறதுக்கு இந்த மாதிரி மெக்கானிசத்தில் இந்த இந்த பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெக்கானிசத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இதை கலத்தி விட்டிங்கன்னா இந்த மெக்கானிசம் அங்கே போயிடும், இந்த மெக்கானிசம் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வச்சு நிறுத்தி அலைன் பண்ணுறது இன்னொரு கஷ்டமான வேலை. அதனால மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ பண்ணலாம். இந்த மோட்டரை கலத்தாமலே கீழே உள்ள புள்ளி, அதாவது நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, இந்த புள்ளி இதான் முதல் புள்ளி. இந்த ஃபர்ஸ்ட் குரூவில் இதை போட போகிறேன். ஃபர்ஸ்ட் குரூவில் விழுந்துட்டு, ஸோ இந்த ஒயருக்கு இடையோட எடுத்து இங்கே கொண்டு வந்து, ஸோ பெல்ட் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு. அடுத்தது இந்த பக்கம் செகண்டில் விழுந்துட்டு, ஸோ இது கரெக்டாக இருக்குன்னா நம்ம இங்கே சுற்றும் போது எல்லாமே சுத்தம். இந்த பெல்ட்லாம் நான் ஏற்கனவே போட்டேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் நான் இதை வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ சூப்பராக செட் ஆகிட்டு. இனி நம்ம பண்ண வேண்டியது இந்த கிரே கலர் ஒயர், இந்த ஒயிட் கலர் ஒயர் 2யும் சோல்டரிங் பண்ணணும். 2 ஒயரையும் சோல்டரிங் பண்ணியாச்சு, ஸ்லீவும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கனெக்டர்ஸை நம்ம எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி இதில் போடணும். 3 கனெக்டர் இருக்குது இதில். ஸோ எல்லா கனெக்டரும் போட்டாச்சு. கரெக்டாக சீட்டிங் ஆகணும். ஸோ இது வந்து கரெக்டாக இதில் சீட்டிங் ஆகலைன்னா நம்ம க்ளோஸ் பண்ண பிறகு ப்ராப்ளம் வரும். சில பட்டன் வந்து உள்ளே அமுங்காது, இல்லைன்னா உள்ளே அமுங்கிட்டு வெளியே வராது. அதனால் இது கரெக்டாக சீட்டிங் ஆகணும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சூப்பராக ஓடுது. ஸோ 2 பக்கமும் நமக்கு சூப்பராகிட்டு. ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருந்தது, என்னென்னா மோட்டார் வந்து
ஓடவே இல்லை, அசையவே இல்லை, பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்து 2 நாள் ஃபுல்லாக அந்த சுவிட்ச் கிளீனிங் ஆயில் போட்டு அதை வந்து அந்த ஸ்டட்டில் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அசைச்சு தான். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கிடைக்காது, இந்த மாடல் மோட்டார். ஏன்னா இது வந்து அந்த 2 ஸ்பீடு மோட்டார். அது வந்து இதே சேம் மோட்டார் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறத ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். சரி, இப்போ கேசட் போட்டு பார்ப்போம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கு. இந்த சைடு சவுண்டு கம்மியாக இருக்கு. நான் நினைக்கிறேன் ஹெட்டில் அழுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்டை க்ளீன் பண்ணி பார்த்தா சரியாயிடும். சூப்பராக இருக்கு, அருமையான செட்டு ரெடி ஆயிட்டு. இப்போ 2 செட்டும் ரெடி ஆயிட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு செட்டை வந்து 1ஆம் தேதி நான் கிவ் அவேல ஃப்ரீ கிஃப்டா கொடுக்க போறேன். இதை மாதிரி நம்ம சேனல்ல நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும்